ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் கட் பண்ணது, பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒன்று நீல வாக்கில், பீன்ஸ் கேரட் கொஞ்சம், கொத்தமல்லி தக்காளி ஒன்று கட் பண்ணது, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு 2 கிராம்பு, தேங்காய் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம், ஒரு காமூடி அளவு. இப்போ நம்ம குக்கர் எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வெங்காயம் போடணும், பட்டை, நல்லா வதங்கிருச்சு. அதோட இஞ்சி வெள்ளுப்பூடி பேஸ்ட், தக்காளி, இந்த மாதிரி வதங்கினோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், பட்டர் பீன்ஸ் எல்லாத்தையும் போடணும். போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு இது வேகிறது கொஞ்சம் தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம மூடி வச்சு மூடி விசில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில், 2 விசில் விட்டுட்டு திறந்து பார்க்கணும். இப்போ நமக்கு காய்கறி, பட்டர் பீன்ஸ் குருமாவுக்கு காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம குழம்பு பொடி, சாம்பார் பொடி இதில் கொஞ்சம் போட்டுக்கணும். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 4 ஸ்பூன், கரம் மசால் பொடி கொஞ்சோண்டு, அரைச்ச தேங்காய் அதில் ஊற்றிடும், அரைச்ச தேங்காய். இப்போ நம்ம ஒன்றா அதை கலக்கி விட்டுட்டு அந்த மாதிரி கொதி வரவும் கொத்தமல்லி தலையை தூவி கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கணும். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கணும். கொதி வர்றப்ப மிளகாய் பொடி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். இப்போ குருமா நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. கமகமன்னு பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி. சுவையான பன்னீர் பிரியாணி, பட்டர் பீன்ஸ் குருமா, தயிர் ஆனியன் ரெடி. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.